வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மண்ணுடைய மகத்துவத்தை புரிஞ்சதுனால தான் மண்ணுக்கும் மனுஷனுக்குமான தொடர்பை அதிகப்படுத்திக்க வீட்டுக்கு மண்ணாலான செங்கல் சுவரையும் தரைகளுக்கு களிமண்ணுக்கு இணையான கிளே, டெரகோட்டா மற்றும் செராமிக் டைல்ஸ்களையும் பயன்படுத்தி வீட்டை குளிர்ச்சியா வச்சிருக்கோம். பட் வீட்டுடைய ரூஃப் ஸ்லாபை மட்டும் அதிக வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய சிமெண்ட் காங்கிரீட்டாலான ஸ்லாபை சீலிங்கா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக இப்படி நம்ம ஊர்ல ரெகுலரா பயன்படுத்தி வர வெப்பமான காங்கிரீட் ரூஃப் ஸ்லாபுகளுக்கு மாற்றா துவாரங்கள் உள்ள களிமண் கற்களை ஸ்லாபுகளா பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? மண்ணுல ஸ்லாப் போட்டு அதுக்கு மேல அறைகள் கட்டுறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்கிற பலருடைய கேள்விக்கான பதிலையும் ஹவுடி ஸ்லாப்னு அழைக்கப்படும் இந்த வித்தியாசமான ஸ்லாபை எப்படி முறையா பயன்படுத்துறதுன்னு, இந்த முறை ஸ்லாபை பயன்படுத்துறதால நம்மளால எவ்வளவு செலவை மிச்சம் பண்ண முடியும்னோ இதன் நிறை குறைன்னு A to Z அடுத்த 3 நிமிஷத்துல விரிவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோவை வழங்குவது உலகத்தரம் வாய்ந்த உற்பத்திக்கு பெயர் போன முருகப்பா குரூப்ஸின் Macho TMT Barsங்கிறது குறிப்பிடத்தக்கது. தரமான கம்பிகள் கொண்டு உறுதியான கட்டிடங்களை உருவாக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் மிஸ் கால் கொடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கமான செங்கல் சுவருக்கு மாற்றா போரோத்தம் பிளாக்ஸ் அழைக்கப்படும் கிளே ஹாலோ பிளாக்ஸ் துவாரங்கள் உள்ள களிமண் கற்களை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போரோத்தம் கல்லுல உள்ள துவாரங்கள் அந்த கல்லுல ஒரு பக்கம் படக்கூடிய வெப்பத்தையோ குளிரையோ தனக்குள்ள கடத்தாது. இதனாலேயே இந்த கல்லை பயன்படுத்தி வீட்டை கட்டும் போது வீடு சராசரி செங்கல் வீடுகளை காட்டிலும் அதிக குளிர்ச்சியா இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம இப்போ ஒரு படி மேல போய் ஸ்லாப்லயும் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள்னு பார்த்தா போரோத்தம் கல்லு மாதிரியே கொஞ்சம் டிஃபரெண்டான ஷேப்ல இருக்கிற இந்த ஹவுடி பிளாக்ஸ் கற்களும் அடுத்து இந்த டி செக்ஷன் பிளாக்ஸ்களும் தான். அடுத்து இந்த ஹவுடி ஸ்லாபை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துருவோம். வீட்டுடைய எல்லா சுவர்களையும் ஸ்லாப் போடுறதுக்கு முன்னரவே கட்ட தொடங்கி அதை ஸ்லாபோட பாட்டம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடணும். பின் இந்த ஹவுடி ஸ்லாபை தாங்கி நிற்க போற மெயின் பீம்களை சுவர்களுக்கு மேல காலம்களை இணைச்சபடி காங்கிரீட்டை போட்டு அதையும் இப்படி ரெடி பண்ண பிறகு இந்த கிளே டி செக்ஷன் பிளாக்ஸ்களை ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னா பெர்ஃபெக்ட்டா லைன் பண்ணி நம்ம அறைகளுடைய அகலத்துக்கு ஏத்த மாதிரியான நீளத்துக்கு அடுக்கி அதுல 10 அல்லது 12 mm டயா சைஸ் 3 ராடுகளை நடுவுல ஒன்னு சைடுல 2ன்னு பொருத்தி 1க்கு 3ங்கிற விகிதத்துல 1 மடங்கு சிமெண்ட்டையும் 3 மடங்கு மணலையும் கலந்து உருவாக்கின கலவையை வச்சு இப்படி நல்லா பேக் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ண பிறகு அதை 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு பின் எல்லா டி பீம்களையும் தனியா ஸ்டாக் பண்ணி 21 நாளைக்கு நல்லா தண்ணி ஊத்தி கியூரிங் பண்ணணும். கியூரிங் பீரியட் முடிஞ்ச உடனே இந்த பீம்களை 2 அல்லது 3 பேரை வச்சு கேர்ஃபுல்லா தூக்கிட்டு வந்து இப்படி மெயின் பீம்களுக்கு மேல குறிப்பிட்ட இடைவெளி விட்டு ஒரே லெவலுக்கு அடுக்கணும். பின் இந்த டி பீம்களுக்கு நடுவுல ஹவுடி பிளாக்ஸ்களை ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு வரிசையா அடுக்கணும். இப்படி ஸ்லாப் மொத்தமா அடிக்க முடிச்ச பிறகு அந்த ஸ்லாப்ல வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்களை ஹவுடி பிளாக்ஸுக்கு மேல பொருத்தி தேவையான இடங்களுக்கு நேரா கல்லுல இப்படி கருக்கா துவாரங்களை போட்டுக்கணும். பின் அடுக்கப்பட்ட ஹவுடி பிளாக்ஸுக்கு மேல அறைகளுடைய அகலத்தை பொறுத்து 8 mm டயாராடுகளை 1 அடி இடைவெளி வச்சு மேட்டு கட்டி அதுல 2 இன்ச் அல்லது 3 இன்ச் தடிமனுக்கு வழக்கமான காங்கிரீட்டை போட்டா போதும் வெப்பம் கடத்தா ஹவுடி ஸ்லாபுகள் ரெடி ஆயிடும். இந்த ஸ்லாபை பொறுத்தவரை காங்கிரீட்டோட தடிமன் குறையறதுனாலையும் கம்பியுடைய சைஸும் எண்ணிக்கையும் குறையறதுனாலையும் ஷட்டரிங் சென்டரிங்லாம் அடிக்கணுங்கிற தேவையே இல்லைங்கிறதுனாலையும் ஸ்லாபுக்காக ஒட்டுமொத்த செலவுல பெரிய அளவுல மிச்சம் பண்ண முடியும். இந்த ஹவுடி ஸ்லாபை பொறுத்தவரை ரெகுலர் ஸ்லாபுக்காக சென்டரிங்கான செலவையும் நேரத்தையும் அப்படியே ஃபுல்லா மிச்சம் பண்ண முடியும். பட் வீட்டோட சுவர்களை கட்டும் போதே ஸ்லாபுக்கு தேவையான டி பீம்களை முன்னரவே கேஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கிறதும் பின் அந்த பீம்களை தூக்கி வைக்கிறதுக்கான ஆட்கூலி மாதிரியான மத்த செலவையும் முன்னரவே கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து எல்லாருக்கும் வர கேள்வி, இந்த மண்ணாலான ஹவுடி பிளாக்ஸ் எப்படி காங்கிரீட் ஸ்லாபுக்கு இணையான எடையை தாங்கும்? சில ஆண்டுகளுக்கு முன்ன ஏரோவல் எர்த் இன்ஸ்டிடியூட்ங்கிற அமைப்பு இந்த ஹவுடி பிளாக்ஸை ஸ்லாப்ல பயன்படுத்துறதுக்கு முன்ன அதை கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வச்சு அதுக்கு மேல சிமெண்ட் மூட்டைகளை ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு அடுக்கி பார்க்கும்போது 15 சிமெண்ட் மூட்டைகளை வச்சோம் அந்த கல்லுக்கு ஒன்னு ஆகலன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக நீங்களும் இந்த ஹவுடி பிளாக்ஸை பயன்படுத்துறதா இருந்தா அந்த பிளாக்ஸோட சாம்பிள் கேட்டு முன்னரவே வாங்கி அதை லோட் டெஸ்ட் பண்ணி நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த கல்லு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் அந்த சப்ளையர்ட்ட பிளாக்ஸ்களை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லனா அடுத்தடுத்த சப்ளையர்ட்ட போய் லோட் டெஸ்ட் பண்ணி பின் பிளாக்ஸ்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஹவுடி ஸ்லாப்ல இருக்கிற நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா பிளான் பண்ணி வீட்டை கட்ட தொடங்கும் போதே இந்த ஸ்லாபுக்கான வேலையையும் கையோட செஞ்சுட்டு வந்தா மட்டுமே இந்த ஸ்லாப் முறை ஒரு ஃபாஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். அண்ட் இதனால உங்க செலவும் குறையும். வீட்டுடைய டாப் ஃப்ளோர் மொட்டை மாடியா வரப்போற டெரஸ்ல எல்லாம் இந்த ஹவுடி ஸ்லாப் முறையை போடுறதுனால ஸ்லாப் வழியா ஹீட் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அண்ட் ரெகுலர் ஸ்லாபுகளை போல மொட்டை மாடிக்கு மேல வெதரிங் கோர்ஸ், சுண்ணாம்பு ஜல்லி, கூலிங் டைல்ஸ் எல்லாம் போடுற செலவையும் நம்மளால மிச்சம் பண்ண முடியும். ஸ்லாபுக்கு கீழே சீலிங்கை இப்படி ராவா விட்டுடுறதுனால ரெகுலர் ஸ்லாப்ல பண்ற சிமெண்ட் பிளாஸ்டிங், புட்டி, பெயிண்டிங்னு அதுக்கான செலவையும் கூட இந்த ஹவுடி ஸ்லாப்ல மிச்சம் பண்ண முடியும். இந்த ஹவுடி ஸ்லாப்ல இருக்கிற குறைகள்னு சொல்லணும்னா முதல்ல நிக்கிறது மெட்டீரியல் அவைலபிலிட்டி. இந்த ஸ்லாபுக்கு முக்கியமான ஹவுடி பிளாக்ஸும் டி செக்ஷன் பிளாக்ஸும் எல்லா ஊர்லயும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதை டெஸ்ட் பண்ணா பெரும்பாலானது நம்ம எதிர்பார்க்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இருக்க மாட்டேங்குது. பின் இந்த ஹவுடி பிளாக்ஸை வச்சு முறையா வேலை செய்ய தெரிஞ்ச ஆட்களும் இன்ஜினியர்ஸும் ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த ஹவுடி ஸ்லாப்ல கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு வேலை ஜாஸ்தி, லாபம் ரொம்பவே கம்மி. ஒருவேளை மெட்டீரியல் நீங்க வாங்கி கொடுத்து லேபர் வெளியாளா இருந்தா இந்த பிளாக்ஸுகள் மண்ணாலான
ஆனதால தவறுதலா கீழே விழுந்தாலோ இடிச்சாலோ ஈஸியா உடைஞ்சிரும். சோ வேஸ்டேஜ் அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்ங்கிறது எல்லா விதமான ஈகோ ஃப்ரெண்ட்லி கட்டுமானத்திலையும் வரும். அதை டீடைல்டா ஸ்டடி பண்ணி அதை எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும், நம்ம எதிர்பார்க்கிறபடி நம்ம சூஸ் பண்ற டெக்னிக்கை வச்சு நம்ம வீட்டை ஈகோ ஃப்ரெண்ட்லியா கட்டிட முடியும். இந்த வீடியோவை வழங்குவது முருகப்பா குரூப்ஸின் TI Macho TMT Barsகள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.